இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? நேற்று சண்டே காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று பொங்கல் செய்வேன், இல்லைனா இந்த மாதிரி தேங்காய் பால் நிறையா சேர்த்து கஞ்சி சோறு செய்வேன். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பொங்கல் கஞ்சி சோறுலாம் அவ்வளோவா பிடிக்காது. இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இவங்களுக்காக சமைச்சு இப்போ நானும் சாப்பிட்டு பழகிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் பழகின சாப்பாடு இல்லை சமைச்ச சாப்பாடுன்னு ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அந்தமானில் வெளியில் போக பிளான் கூட போட முடியாது, அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பிள்ளைங்களுக்கு போக முடியலையேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு இவங்க வெளியில் போயிட்டு வருவாங்களா, இப்போ மழையால் வெளியில் போக முடியல, வீட்லேயே இருக்கிறாங்களா, அதுவே போதும். நமக்கு என்னென்னா போனால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகணும், இல்லை வீட்லேயே இருக்கணும். கரெக்டு தானே? முதல் நாள் நைட்டே சிக்கன் வாங்கி மசாலா பெரட்டி வச்சாச்சு. சிக்கன் பிரியாணி செய்ய மாட்டேன், ஏன்னா அதில் போடுற பீஸ் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஒன்று இந்த மாதிரி மந்தி செய்வேன், இல்லைனா தந்தூரி சிக்கன் பிரியாணி, இது மாதிரி தான் செய்வேன். அந்த 2 ரெசிபியும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், டைட்டிலோட ஷார்ட்ஸ்லேயே இருக்குது. இன்றைக்கி மந்தி மாதிரி செய்யலை, கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பண்ணிட்டேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணால் தக்காளி மல்லி புதினாலாம் தேவை இல்லையா, வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் தம் போடும்போது இந்த தோசைகளுக்கு ரொம்ப கவலைப்படுறீங்க, இந்த தோசைகள் என்னாச்சு பாருங்கடான்னு வேறு கமெண்ட்லாம் வருது. இது நான்ஸ்டிக் தோசைக்கல், இது கோட்டிங் போயிடுச்சுங்கிறதுக்காக நான் தம் போட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய சட்டி உள்பக்கமாக வைக்க முடியல, அதனால் இந்த மாதிரி பெரட்டி போட்டு வைக்கிறேன், அவ்வளோதான். இந்த பக்கம் ஸ்வீட்டுக்கு பம்கின் பாயசம், எப்படியாவது சாப்பிட்டோம்னு பாயசமில் பம்கின் சேர்க்குறேன். இதில் பம்கினுக்கு பதிலாக ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லைனா நீர்க்காய் மாதிரி சுரைக்காய் சவுசவு கூட சேர்க்கலாம். தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணால் கத்தி சரியில்லையா இல்லை கை தான் ஸ்ட்ராங் இல்லையான்னு தெரியல, அவ்வளோ அழுத்தமாக இருந்துச்சு. ஒரு வழியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நெய்யில் வதக்கி செய்யலாம், நான் அப்படியே குக்கரில் சேர்த்துட்டேன். பாசிப்பருப்பு ஏற்கனவே வறுத்து வச்சுருப்பேன், அதுலேருந்து அரை கிளாஸ் எடுத்து 2 தடவை தண்ணியில் அலசிட்டு அதையும் பம்கின் கூட சேர்த்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 5லேருந்து 6 விசில் நல்லா வெந்து வரட்டும். பாசிப்பருப்பு எடுத்து அதே அளவு ஜவ்வரிசியை 2 மடங்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பாயசம் அப்படின்னாலே வெல்லம் தான் இல்லையா, 1 கிளாஸ் வெல்லம் 1 கிளாஸ் தண்ணி 2 ஏலக்காய் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். குக்கரில் வேகிற வரைக்கும் ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஜவ்வரிசியை ஸ்டவ்வில் ஏற்றிட்டு இந்த பக்கம் நல்லா 2மே வெந்து வந்துருச்சு. ஒரு மேஷரோ டம்ளரோ வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாம். ஜவ்வரிசி கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சிடணும், இல்லைனா அடிப்பிடிக்கும். பார்க்கும்போது வெள்ளையாக தான் தெரியும், ஆனால் தண்ணியோட தன்மை மாறி இந்த மாதிரி ட்ராப்பாக விழுகும், அவ்வளோதான். காய்ச்சின வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அடிப்பிடிக்கும், கிட்டேயே நின்றுக்கோங்க. வீட்டில் மில்க் மேடு இருந்துச்சேன்னு நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், சேர்க்கலன்னா பரவாயில்ல. பார்க்குறதுக்கு ஜவ்வரிசி வெள்ளையாக தான் தெரியும், ஆனால் பால் சேர்த்தோன்னே அப்படியே கலர் மாறிடும். நான் நல்லா திக்கான தேங்காய் பால் 1 கிளாஸை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பாக்கெட் பால் கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். எப்போதும் போல் கடைசியாக நெய்யில் முந்திரி திராட்சை போட்டு தாளிச்சிடலாம். எனக்கு இந்த தாளித்து ஊற்றுற சவுண்டு ரொம்ப பிடிக்கும். இப்படி தண்ணி போல் இருந்தால் தான் ஆறுனதுக்கப்புறம் இறுகிக்கும். இதுவே நிறையா தான். இந்த மாதிரி பாயாசம்லாம் கம்மியாக வைக்கவே மனசு வர மாட்டேங்குது, காலி ஆகிற வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருப்போம். சோறு தம் உடைக்கும் போதே அவ்வளோ வாசமாக நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. மந்தி செய்கிறதே ஒன்று வேலை ஈஸின்னு, இன்னொன்று எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு. காய்கறி சேர்த்த மாதிரியே இருக்காது. பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.